அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நம்ம வந்து பா, தா, சா, நூன், யா வந்து கூட்டெழுத்துக்கள்ல எப்படி கண்டுபிடிக்கணுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். நான் முதல் வீடியோலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அலிஃப்க்கு எப்பயுமே நம்மளுடைய வலது சைட்லேருந்து வரக்கூடிய இந்த கர்வ வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கீழ பாவ வந்து கீழ நுக்தா இருக்கணும். கீழ நுக்தா மட்டும் இருக்கக்கூடாது. இங்க மேல இந்த கர்வ் இருக்கான்றது பார்க்கணும். ஒருவேளை இந்த கர்வ் வந்து 2 நுக்தா வந்தா யா, மேல 1 நுக்தா வந்தா நூன், மேல 2 நுக்தா வந்தா தா, 3 நுக்தா வந்தா சா. ஸோ இப்படி 3 நுக்தாக்கள வச்சு தான் அந்த கவுண்ட்ஸ வச்சும், இந்த உரிய கர்வ் வச்சும் தான் பெண்ட வச்சும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப முதல்ல இருக்கக்கூடியது பா, அலிஃப். தா, அலிஃப் பாருங்க 2 நுக்தா இருக்கு. தா, அலிஃப். தா 3 நுக்தா வந்துச்சு பாருங்க மேல. சா, அலிஃப். நூன், அலிஃப். யா, அலிஃப். நான் சொன்னேன்ல இந்த கர்வுக்கு பா, தா, சா, நூன், யா தான் வரும். ஏன்னா, அது வந்து நுக்தாக்கள வச்சு கண்டுபிடிப்போம். அதே மாரி அதுடைய கொஞ்சம் உட்கார்ற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும் பிளேஸு. ஸோ, அத வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இந்த கர்வ் வந்திருக்கு. ஆனா, கீழ 1 நுக்தாவ இருக்கு. பா. இது சீன். நம்ம சீன் வந்து டபிள்யூ வந்து போட்டு கொஞ்சம் கீழ இப்படி அழகா ஒரு கூட மாரி போட்டா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருக்கும். ஸோ, இது வந்து சேர்த்து வரும்போது பா, சீன். இப்ப பாருங்க கீழ 2 நுக்தா இருக்கு. அதே கர்வ் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. யா, சீன். அதே கர்வ் மேல 1 நுக்தா இருக்கு. நூன், சீன். அதே கர்வ் மேல 2 நுக்தா இருக்கு. தா, சீன். அதே கர்வ் மேல 3 நுக்தா இருக்கு. சா, சீன். அதே கர்வ் மேல 3 நுக்தா இருக்கு. சா, ஜீம். ஜீம் சொல்லியிருந்தேன்ல, ஜீம் எப்பயுமே வந்து இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பா இருக்கும். இத ஐனு, ஐனு இந்த மாரிலாம் ஓதக்கூடாது. எட்ஜ் வந்து ஷார்ப்பா இருக்கும். இங்க நுக்தா உள்ள வந்துருந்துச்சுன்னா ஜீம், நுக்தா இல்லாம வந்தா ஹா. இப்ப அடுத்து பாருங்க. தா, ஹா. தா மேல 2 நுக்தா வந்திருக்கு. தா, இது ஹா. இதோட கன்டினியூட்டிய இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.